முல்லைத்தீவு மல்லாவியில் கனடா செல்லவிருந்த சஜீவன் மர்மமாக கொலை. வீதியில் இறங்கிய மக்கள். முல்லைத்தீவு மல்லாவி இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவனயீர்ப்பு போராட்டம் இன்று 16 முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கனடா செல்ல தயாரான மல்லாவி யோகபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞன் கடந்த ஜூலை 30 ஆம் திகதி சடலமாக மீட்கப்பட்டார். 19 நாட்களாகியும் குறித்து இளைஞனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்தகதியில் நடப்பதாக கூறியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இளைஞன் மர்ம மரணம். சம்பவம் தொடர்பில் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் கூறியே பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மல்லாவி மத்திய பஸ் நிலையத்தில் ஆரம்பமாகிய பேரணி மல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றைய தினம் மல்லாவி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தது. கனடா செல்லவிருந்த இளைஞன் மர்ம மரணம். நீதி கேட்டு விதிக்கு இறங்கிய மக்கள். மல்லவி பாய் டெத் வெயிட்டிங் கனடா பீப்புள் டு ஜஸ்டிஸ். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மல்லாவி போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கூடி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞனின் படுகொலைக்கான நீதியினை தான் பெற்று தருவதாகவும் தெரிவித்திருந்தார். கனடா செல்லவிருந்த இளைஞன் மர்ம மரணம். நீதி கேட்டு விதிக்கு இறங்கிய மக்கள். மல்லவி பாய் டெத் வெயிட்டிங் கனடா பீப்புள் டு ஜஸ்டிஸ். குறித்த காலப்பகுதிக்குள் துரித கதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படாவிடின் தாம் மேற்கொள்வோம் என்றும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தினையும் தாம் முன்னெடுப்போம் என்றும் எச்சரித்து போலீஸ் பொறுப்பதிகாரியிடமும் வருகை தந்திருந்த பாராளுமன்ற அரசியல் பிரமுகர்களிடமும் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. கவனயீர்ப்பு போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்தேக நபர்களை, இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு போலீசார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவில்லை என்பது உறவினர்களுடையதும் மற்றும் இந்த ஊரவர்களுடையதும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. போலீசாருடைய செயல்பாடுகள் எதுவுமே மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இருந்திருக்கவில்லை. இன்று கூட போலீசாருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நீங்கள் சோதனை செய்தீர்களா, அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் அது அழிந்துவிடும் என்று கேட்டபொழுது அவர்களிடமிருந்து தெளிவான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இன்று இந்த இடத்திலே ஒரு பேரணியாக வந்து இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இங்கே வந்து போலீசாரிடம் இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டபொழுதும் அவர்கள் சொன்ன பதில்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. நொண்டிச்சாட்டுகளைத்தான் சொல்லுகிறார்கள். என்னவென்று சொன்னால், தாங்கள் அவசரப்பட்டு ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினால் அவர் இலகுவாக தப்பி வெளியே வந்து விடுவார், அதனால் தாங்கள் விசாரணை செய்து முழு ஆதாரங்களை திரட்டிவிட்டுத்தான் தாங்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி, இது வெறும் ஒரு நொண்டிச்சாட்டு. இந்த பகுதியிலே கடந்த காலங்களிலும் இந்த துணுக்காய் பாண்டியங்குளம் பிரதேசங்களில் வேறு பலரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நபர் காணாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் இவருக்கும் நீதி கிடைக்கவில்லை. அது போலீசாருடைய அசம்பந்தம். போலீசார் வேண்டுமென்று குற்றவாளிகளை பாதுகாக்கிற போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. இந்த ஊழல்வாதிகளையும் சட்டவிரோதமான தொழில் செய்பவர்களையும் பாதுகாத்து அவர்களுக்குரிய வழிவாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதாகத்தான் போலீஸ் இருக்கிறதே தவிர, சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பளிப்பதாகத்தான் போலீஸ் இருக்கிறதே தவிர, நேர்மையாக சட்டம் ஒழுங்கை மதித்து வாழுகிற மக்கள் இந்த பகுதிகளிலே பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை இருக்கிறது. ஒரு 27 வயது இளைஞன் வெளியே சென்று உயிரோடு திரும்ப முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், பெண் பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது, அதைவிட வயது குறைந்த பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது என்று தெரியாமல் இந்த பிரதேசத்து மக்கள் மத்தியிலே ஒரு மரண பயம் தொட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த படுகொலை தொடர்பிலே 18 நாட்களாக போலீசார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஒன்றை எடுக்கவில்லை. மக்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும் அமைந்திருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், இந்த படுகொலையினுடைய பின்னணியிலே போலீசாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கின்ற ஒரு வலிமையான சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பேரணி என்பது உடனடியாக இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. இன்று போலீசாரோடு மக்கள் இந்த பேரணியின் முடிவிலே பேசி அவர்கள் விரைவாக அதை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே நம்ப முடியாவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான சூழலை உருவாக்க முடியும். இல்லையென்றால் போலீசார் நிச்சயமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலேதான் ஈடுபடுவார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் தொடர்ந்தும் இந்த
கொலை தொடர்பான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியாக போராட வேண்டும். சஜீவன் தொடர்ச்சி நீதிகள் கவனஈர்ப்பு போராட்டம் மல்லாரி பொது அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு